அப்படிப்பட்ட எம்பி பதவியே எனக்கு தேவையில்ல, அடுத்த முறை நான் வந்து திமுக தயவால ஜெயிக்கணும்னா நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரே சார். டேய், நீ எம்பி பதவி வேணான்னு சொல்றல்ல, நீ திமுக இவ்வளவு பேசுறல, அவனை முதல்ல இன்னைக்கே எம்பி பதவி ராஜினாமா பண்ணுடா. டெல்லிக்கு போ. அங்க போய் டெல்லியில போயிட்டு பார்லிமெண்ட் ஸ்பீக்கரை பாரு, சபாநாயகரை பாரு. சபாநாயகரை பார்த்து உன்னுடைய ராஜினாமா கடிதம் கொடுத்துரு. வெளியே வந்தீங்கன்னா நீ ராஜினாமா கடிதம் கொடுத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல் இருக்கிற எல்லா பிரஸும் கொண்டு வந்து பேட்டி எடுப்பாங்க. அப்ப கேட்பாங்க, ஏங்க கஷ்டப்பட்டு எம்பியா ஜெயிச்சிருக்கீங்க, சின்ன பையன் விஜய் பிரபாகரன் விருதுநகர்ல உங்களை உச்சா போக வச்சான், உங்களை துண்டக்கானன் துணியக்கானன் ஓட்டினா, அந்த சின்ன பையனை எதிர்க்க முடியல, திமுக உங்களை எம்பி ஆகிச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க எம்பி பத்தி ராஜினாமா பண்ணீங்கன்னு கேட்டா, அப்ப நீ பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும். யாரு? மாணிக் தாகூர். நீ என்ன சொல்லணும்னா, இது திமுக நாள் தான் நான் ஜெயிச்சேன், நான் தனியா நின்று டப்பாசு கூட வாங்கிருக்க மாட்டேன், 50,000 ஓட்டு மேல எனக்கு வந்திருக்காது, அதையோ கூட வருதா என்னன்னு தெரியல, நீ காங்கிரஸ் தனியா நின்றுதான் திமுக தான் என்ன ஜெயிக்க வச்சாங்க. இப்ப நான் திமுகவை எதிர்க்கிறேன். ஏன்னா பிஜேபி இப்ப எனக்கு 50 கோடி கொடுத்துருக்காங்க. பிஜேபி 50 கோடி கொடுத்துட்டான் மாணிக் தாகூருக்கு. நீ காங்கிரஸ் திமுக இருந்து பிரிச்சு எடுத்துன்னு போய் அந்த பொம்பளை பொறிக்கு குடிகாரம் தற்கூரி அந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பெடுஸ் போய் அந்த விஜய் கிட்ட எடுத்துன்னு போய் காங்கிரஸ் சேர்த்துரு. இன்னும் 50 கோடி தரேன்னு 50 கோடி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அதனால நான் திமுகவை எதிர்க்க போறேன். நான் திமுகனால எம்பி ஆனேன், திமுகனால எம்பி ஆயிட்டு நான் திமுகவை எதிர்க்கு தப்பு, அதனால எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டேன்னு. நீ எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு அப்புறமா அடுத்த தேர்தலில் நான் நிக்க மாட்டேன், திமுக ஆதரவோடு எனக்கு எம்பி அந்த பதவியை தேவைன்னா, இப்ப நீ எப்படி எம்பி ஆகுற? இனி இப்ப எப்படா எம்பி ஆகுற? இப்ப திமுக ஆதரவு தானே, ரிசைன் பண்றா. நான் மாணிக் தாகூர் சொல்றேன், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, மாணிக் தாகூர் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நீ உண்மையான அரசியல்வாதியா இருந்தா, நானும் பெரிய மயிர் பிடிங்க நேர்மையான சொல்றேன்ல, இதெல்லாம் உண்மைன்னா எம்பி பதவியை ரிசைன் பண்ணுடா. எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு திமுக எதிர்த்து பேசு.